அதுதான் பெருச்சாயிரு. அதுதான் இது. இதுக்கு எல்லாம் ஒரு முடிவு கட்டத்தான் இதற்கு ஒரு மாற்று வர வேண்டும். உங்களுக்கு பட்டயம் போட்டு கொடுக்கல தமிழகத்தை யாருக்கும். யாருக்கும் உரிமை கிடையாது. இது தமிழனுக்கு உரிமை. ஆனால் வந்து தமிழர் வந்து வரலாம், ஆட்சி செய்யலாம், எல்லாம் செய்யலாம். அவர் ஒரு தமிழர் இங்கே வந்து இப்போது அரசியல் கட்சி துவங்கியிருக்காரு. இதில் ஏன் எரியுது உங்களுக்கு? இந்த ஒரு பெரிய மனுஷன் சேக்குவார் ஜெய்சங்கர்னு ஒருத்தன் எதை செஞ்சாலும் குற்றம் சொல்லிக்கிட்டு நை 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 நைன்னு நாதாரின்னு சொல்லி உரிமையில் பேசுவது, அவன் இவன் அப்படி இப்படின்னு பேசுகிறது, தன்னை ஒரு பெரிய ஜாம்பவான் மாதிரி நினச்சிக்கிட்டது. அந்த ஆளுக்கு வந்து மரியாதை கொடுத்து பேசலாம், பெரியவராக இருக்கார் என்று பார்த்தா மரியாதை குறைவாக பேசுகிறார். அப்போ அவர் சொன்ன வார்த்தையே அவருக்கு நம்ம திருப்பி சொல்லணும்ல. அப்போ அந்த நாதாரியை பார்க்கும்போது ஒரு பரதேசி மாதிரி இருக்குது. அந்த நாதாரி வேறு யாரையுமே பேசுறதுக்கு தைரியம் கிடையாது. ஒரே விஜய் இந்த புலம்பலைத்தான் புலம்பிக் கொண்டு ஊடகங்களில் பேசிக்கொண்டு தொடர்ந்து அந்த நபர் வந்து கொண்டிருக்கின்றார். உங்கள் வயசுக்கு மரியாதை கொடுத்து நடக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். அந்த மரியாதையை காப்பாற்றக்கூடிய இடத்துல அந்த நபர் இல்லை. அவர் வந்து ஒரு சிறு மனுஷன் தான். உடலை பாருங்கள், சும்மா ஒரு டன் இடம் உள்ளது மாதிரி. இப்போ பார்த்தா அதை பாருங்கள், அது யாருன்னு சொல்லி அவன் என்னமோ வயிற்று பொழப்பு. உங்களுக்கே பொழப்பு வயிற்று பொழப்பு அதை வச்சு தானே ஏன் ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க? எங்களுக்கு எவன் தந்துக்கிட்டு இருக்கான்? டெய்லி உங்களுக்கு இப்போ படி அளக்காங்களா? எங்களுக்கு யாராவது படி அளந்துருக்காங்களா? சும்மா உட்காந்துக்கிட்டு சிறுமைப்படுத்தி பேசிக்கொண்டு நீட்டை பற்றி நீட்டுன்னா என்னய்யா? நீட்டை பற்றி வந்து நீங்கள் இது மட்டும்தான் உலகமா? என்ன பெரிய நீட்டு அப்படின்னு ஒரு காரசுரமாக அப்படி வளைஞ்சி கிளைஞ்சி நாங்கள் ஆணையை பிடித்து என் உள்ளங்கையில் வைத்து விடுவேன், திருக்கி விடுவேன், அப்படி இப்படின்னு பேசுறீங்க. அப்படி தான் பேசணுமா? அப்படி தான் பேசிக்கிட்டு இருக்கு. ஏமாற்றி இத்தனை வருஷமாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் அப்படி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் அவர் அமைதியாக சொன்னார், நீட்டு மட்டும்தான் உலகமா, மற்றது ஒன்றுமே இல்லையா? நீட்டெல்லாம் அடித்து காலாக தூக்கி போடுங்க, அடித்து நொறுக்கிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிற விதமாக அப்படி சொல்லியிருக்காரு. அறிவுரை தான் சொல்லியிருக்காரு, தைரியத்தை கொடுத்துருக்காரு. நீங்கள் தைரியத்தையாக கொடுத்துருக்கீங்க. ஐயோ அம்மா அப்பான்னு சொல்லி அரசியலை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அரசியலை தான் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இருக்காங்க இன்னும் அதை மாற்றணும்னா அதுக்கு சும்மா வாய் சவுடால் விட்டு வாயால் வடை சுட்டு இப்போ சுட்டு என்ன செய்ய முடியும்? அதுக்கு ஒரு மாற்று வந்து மத்தியில் மாறணும். அந்த மாற்று அங்கே வந்து நிகழணும் இருக்கீங்க. அவர் அமைதியாக சொன்னார், வரட்டும் பார்ப்போம், நீங்கள் அதுக்காக மனம் கலந்து தோய்ந்து விடாதீர்கள் என்று மாணவர்களுக்கு தைரியத்தை கொடுத்தாரு. உடனே அந்த சங்கித்தனம் வெளியில் வருது. எங்கே சங்கித்தனம் வெளியில் வருது? நல்ல சோத்தை திங்கலாம், என்னத்தை திங்க? அவர் சங்கீதனத்தையாக பேசினார், இல்லை வந்து பிஜேபிக்கு ஆதரவாக பேசுகிறேன். நான் வெளிப்படையாக தான் பேசுகிறேன். பிஜேபிக்கு ஆதரவாக அவர் பேசினார். நீட்டெல்லாம் என்ன பெரிய படிப்பா? அதெல்லாம் காலால் தூக்கி போய்